தாத்தா என்று ஓடி வந்த பேத்தி ராகவியை உச்சி முகர்ந்தார் பெரியவர் சிங்கமுத்து என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த கிராமத்திலேயே இருக்கும் வீடுகளிலேயே மிகப்பெரிய வீடான ஜமீன் மாளிகைக்கு சொந்தக்காரர் அவர். அதில் தன் மனைவி ராஜேஸ்வரி, மகள், மருமகன் மற்றும் பேத்தியுடன் வாழ்ந்து வருகிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். ராகவிக்கு தன் தாத்தா மேல் கொள்ளை பிரியம். 5வது படிக்கிறார். தினமும் ஸ்கூல் முடிந்து வீட்டுக்கு வரும்போதே தாத்தா என்றுதான் நுழைப்பான். தாத்தாவும் உருகி போய் நிற்பார் என்றுதான் சொல்ல வேண்டும். தாத்தா, இன்னைக்கு ஸ்கூல்ல எங்க தமிழ் வாத்தியாரு என்ன சொல்லி கொடுத்தாரு தெரியுமா என்று சொன்னால் என்றுதான் சொல்ல வேண்டும். என்ன சொல்லி கொடுத்தார் என்று அவர் கேட்டார் என்றுதான் சொல்ல வேண்டும். கவரிமான பத்தி சொல்லிக் கொடுத்தார். அந்த மான் கௌரவமான தன்னுடைய உடம்பிலிருந்து ஒரு முடி உதிர்ந்தா கூட உடனே செத்து போயிடுமா? அந்த அளவுக்கு அதனுடைய கௌரவம் தான் அதுக்கு முக்கியமா? தன்னுடைய மானம் கொஞ்சம் போனாலும் அதனால் உயிர் வாழ முடியாதாம். அதுபோலதானாம் பண்டைய காலத்திலிருந்தே தமிழர்கள் பண்பாடும். உண்மையா தாத்தா என்று கேட்டால் என்றுதான் சொல்ல வேண்டும். தன்னுடைய பேத்தியை சிங்கமுத்து கூர்ந்து பார்த்தார். அவருடைய மனதில் 1000 நினைவலைகள் என்றுதான் சொல்ல வேண்டும். 15 ஆண்டுகளுக்கு முன்பு அவருடைய நெஞ்சை பிளந்து சுக்குநூறாக்கிய அந்த குரல் இன்னும் அவர் மனதில் இருக்கிறது. டேய் சிங்கமுத்து, நீ ஒரு அப்பனுக்கு பிறந்திருந்தா வெளியே வாடா. எனக்கு தர வேண்டிய 80 லட்சத்தை எண்ணி வைடா என்றுதான் சொல்ல வேண்டும். மறக்க முடியுமா அதை? ஊரே வேடிக்கை பார்க்க வெளியே நின்று கத்தினானே அவன். எதுவானாலும் தயவு செய்து உள்ள வந்து பேசுங்க என்று அவர் மனைவி கெஞ்சியும் அவன் வெளியே நின்றுதான் கத்தினான். 4 பேருக்கு தெரியட்டுமே, அப்பதாண்டி உன் புருஷனுக்கு உரைக்கும் என்று அவர் மனைவியை பார்த்து அவன் சுடுச்சொற்களை பாய்ச்சினான். சிங்கமுத்துவே தன் மனைவி ராஜேஸ்வரியை டீ போட்டு அழைத்ததில்லை. ஆனால் அவன் எத்தனை தடவை வாடி போடி என்று ஏசினான் என்றுதான் சொல்ல வேண்டும். அவன் கமலன். அநேக தமிழ் சினிமா தயாரிப்பாளர்களுக்கும் அவனை தெரியும் என்றுதான் சொல்ல வேண்டும். பணச்சுரங்கம் அவன். பெரும் ரவுடி கூட்டத்துக்கும் சொந்தக்காரன். எப்போது போனாலும் அவனிடமிருந்து பணம் கிடைக்கும். ஆனால் வட்டி மேல் வட்டி போட்டு வலுத்து விடுவான். அவன்தான் அன்று சிங்கமுத்துவின் வீட்டுக்கு முன்வந்து அப்படி கத்தி கொண்டிருந்தான் என்றுதான் சொல்ல வேண்டும். ஆனால் நல்ல வேளையாக அவருடைய ஒரே மகள் அப்போது வீட்டில் இல்லை. சென்னையில் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படித்து கொண்டிருக்கிறாள் என்றுதான் சொல்ல வேண்டும். இல்லாவிட்டால் இதையெல்லாம் பார்த்து அவள் மனமும் புண்பட்டிருக்கும் என்றுதான் சொல்ல வேண்டும். சிங்கமுத்துவும் பணக்காரர் தான், ஜமீன் பரம்பரை. ஆனால் அவரது போதாத காலம் சில திடீர் நண்பர்களால் தூண்டப்பட்டு அப்போது சினிமா படம் ஒன்றை தயாரித்தார் என்றுதான் சொல்ல வேண்டும். முதலில் 1 கோடி பட்ஜெட்டில் ஆரம்பிக்க பட்ட படம் மெல்ல மெல்ல 3 கோடிகளை விழுங்கியது. அதில் 2 கோடி கடன். அதுவும் இவனிடமே அந்த 2 கோடியும் ராட்சச வேகத்தில் குட்டி போட்டு 4 கோடி ஆகிவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். படம் வெளியாகி படுதோல்வி அடைந்தது. திரையுலகம் எப்படி இயங்குகிறது என்று சிங்கமுத்துவுக்கும் ஒன்றுமே புரியவில்லை. எல்லாம் முடிந்த பிறகு அவருக்கு மீதி இருந்தது அவருடைய குடும்பம், அவருடைய கடன் மட்டும்தான். நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் எல்லாம் தூர விலகி போயிருந்தார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். இருந்த நிலபுலன்களை எல்லாம் விற்று பெரும் பகுதி கடனை அடைத்து விட்டார் என்றுதான் சொல்ல வேண்டும். மீதி இருந்தது அந்த வீடு மட்டும்தான். அதுவும் இவனிடம் அடமானத்தில் இருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். டேய் சிங்கமுத்து, இன்னும் 1 நாள் தான் டைம். அதுக்குள்ள தன்னுடைய பணத்தை எண்ணி வை, இல்லைனா உன் வீட்டை காலி பண்ணு என்று கர்ஜித்து விட்டு போனான் என்றுதான் சொல்ல வேண்டும். தெருவிலிருந்து அனைவரும் பார்த்து கொண்டிருந்தார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். அன்று இரவு எல்லாம் போச்சு ராஜேஸ்வரி. பரம்பரையா சேர்த்து வச்சிருந்த சொத்தும் போச்சு, அதையெல்லாம் விட என் மானமும் போச்சே என்று மனைவியிடம் அவர் அழுதார் என்றுதான் சொல்ல வேண்டும். ராஜேஸ்வரி அம்மாளும் கலங்கி அழுது கொண்டிருந்தார் என்றுதான்
சொல்ல வேண்டும். அப்போதுதான் சிங்கமுத்துவின் மனதில் அந்த விபரீத எண்ணம் தோன்றியது என்றுதான் சொல்ல வேண்டும். பேசாம நாம செத்து போயிடலாமா? மானம் மரியாதை போனதுக்கு அப்புறம் எதுக்கு வாழணும் என்று சொன்னார் என்றுதான் சொல்ல வேண்டும். கன்னத்தில் ஒரே நேரத்தில் 1000 அறைகள் வாங்கியவர் போல திகைத்து போய் தன் கணவனை நோக்கினார் ராஜேஸ்வரி அம்மாள். அழுவதை நிறுத்திவிட்டு தீவிரமாக யோசித்தார் என்றுதான் சொல்ல வேண்டும். சிங்கமுத்து தன் மனைவியின் பதிலுக்காக திகிலுடன் காத்திருந்தார். நிமிடங்கள் பல ஓடின. பொறுமையாக ஒரு முடிவுக்கு வந்த ராஜேஸ்வரி அம்மாள் அமைதியாக பதிலளிக்க ஆரம்பித்தார் என்றுதான் சொல்ல வேண்டும். தற்கொலையெல்லாம் கூடவே கூடாதுங்க. மனம் போனா அதை திரும்பி பெற முயற்சி பண்ணணுமே தவிர கோல மாதிரி சாக முயற்சிக்க கூடாதுங்க. ஆண்டவன் ஒவ்வொரு உயிரையும் படைக்கும் போது அது புழுவானாலும் சரி, பூச்சியானாலும் சரி, வாழு, அதுதான் உன்னுடைய ஒரே குறிக்கோள் என்றுதான் கட்டளையிடுறான். சாக சொல்றதில்லை. அதனாலதான் எல்லா உயிரினங்களுக்கும் தான் வாழணும்னு தினம் இயங்குதுங்க. திரும்பவும் அழுத்தமா சொல்றேன், மானம் போனா என்னங்க, இழந்த மானத்தை திரும்ப பெறலாம். ஆனா வாழ்க்கை போனா திரும்பி வருமா? அதுவும் இந்த சமயத்துல செத்து போனோம்னா நம்ம தோத்து போனவங்களா ஆயிடுவோம். மேலும் காலேஜில் படிக்கிற நம்ம பெண் நம்மளை பத்தி என்ன நினைப்பா? குழந்தை துடிதுடிச்சு போயிடாதா என்று சொன்னால் என்றுதான் சொல்ல வேண்டும். அப்ப அவன் மெதுவாக இழுத்தார் சிங்கமுத்து என்றுதான் சொல்ல வேண்டும். என்னதான் பண்ணுவான் பாப்போமே. நம்ம வீட்டை புடுங்கிக்கிட்டு நம்மளை நடுத்தருவில் நிறுத்த போறானா? நிறுத்தட்டும், நின்னுதான் பாப்போமே. அசிங்க அசிங்கமா திட்ட போறானா? திட்டட்டும். ரொம்ப திட்டுனா இல்ல அடிச்சா மான நஷ்ட வழக்கு போடுவோம், போலீஸுக்கு போவோம். என்னதான் பண்ணுவான் பார்த்துடலாம் என்றார் ராஜேஸ்வரி அம்மாள் வேகமாக என்றுதான் சொல்ல வேண்டும். அதற்கு பிறகு வந்த வருடங்களில் நிறைய மாற்றங்கள் நடந்தன என்றுதான் சொல்ல வேண்டும். அவனிடம் அவர்கள் தங்களிடம் இருந்த ஒரு வீட்டையும் இழந்ததும், பிறகு சென்னை சென்று தங்கள் மகளுடன் ஒரு சிறிய போர்ஷன் வீட்டில் வாடகைக்கு தங்கியதும், பக்கத்தில் இருந்த ஒரு ஹோல்சேல் கம்பெனியில் சிங்கமுத்து கணக்காளராக வேலை பார்த்ததும், கல்லூரியில் கம்ப்யூட்டர் படிப்பை முடித்த அவர் மகள் ஓராண்டிலேயே புதிதாய் ஒரு மென்பொருள் சூத்திரத்தை கண்டுபிடித்ததும், அதை இன்ஃபோசிஸ் நிறுவனம் 20 கோடி கொடுத்து வாங்கியதும், அதை கொண்டு அவனிடமிருந்து தங்கள் சொத்தை எல்லாம் திரும்ப வாங்கி இழந்த பெருமையை மீட்டதும், ஐயாவும் அம்மாவும் நான் சொன்னதையெல்லாம் மனசுல வச்சுக்க கூடாது என்றான் அவன். மகளுக்கு அவள் விருப்பப்படியே அவள் கூட படித்தவனை கல்யாணம் பண்ணி வைத்ததும், அவர்களும் சிங்கமுத்தவுடனேயே ஊருக்கு வந்து செட்டில் ஆகி ஒரு புதிய கல்வி நிறுவனம் மற்றும் சாப்ட்வேர் நிறுவனம் நடத்துவதும், பேத்தி ராகவி அந்த வீட்டில் பிறந்ததும், அவள் தினமும் தன் வாழ்த்தனத்தால் தாத்தா பாட்டியை உண்டு இல்லை என்று ஒரு வழி பண்ணுவதும் அவற்றில் குறிப்பானவை என்றுதான் சொல்ல வேண்டும். தாத்தா தாத்தா, ராகவி அழுத்தமாக கூப்பிட்டாள். என்னம்மா? மெதுவாக தன் எண்ணங்களிலிருந்து விடுபட்ட சிங்கமுத்து கேட்டார் என்றுதான் சொல்ல வேண்டும். என்னம்மாவா? சரியா போச்சு. கவரிமானுன்னு ஒன்று இருப்பது உண்மையா பொய்யான்னு கேட்டா நீங்க பாட்டுக்கும் ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்களே என்று கேட்டாள் என்றுதான் சொல்ல வேண்டும். சிங்கமுத்து மெதுவாக தன் பேத்தியை பார்த்தார். பின்பக்கம் உள்ள தோட்டத்தில் அவர் மனைவி ராஜேஸ்வரி யாரிடமோ சிரித்து பேசி கொண்டிருப்பது அவர் காதில் விழுந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். பிறகு சிறிய புன்முறுவலுடன், கவரிமானன்னு எதுவும் இருந்ததில்லை, சும்மா எல்லாம் பொய், அது ஒரு பொய்மான் என்றார். ராகவி முகத்தில் குழப்ப ரேகை. அப்ப தமிழர் பண்பாடு? அதுவா? மானம் போனா மீண்டும் போராடி அதை திரும்ப மீட்டு பெறுவதுதான் தமிழர் பண்பாடு என்று முடித்தார் என்றான்.